தற்பொழுது இந்த டிட்வா புயலானது இலங்கை திருகோணமலையில் நிலை கொண்டுள்ளது. மழை மேகங்கள் உருவாகாமல் அப்படியே நிற்கின்றது. அதனால் தமிழ்நாட்டுக்கு தற்பொழுது சாரல் மழை பெய்து கொண்டுள்ளது. இலங்கை நிலவரப்படி அதன் நிலப்பரப்பை தாண்டி கடல் பகுதிக்கு வரும்போது மழை மேகங்கள் உருவாகி வடக்கு பகுதிக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்லாமல் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கவும், கடற்கரை பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம், மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம், மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. கைபேசிகள், அவசர கால விளக்குகளை சார்ஜ் செய்து கொள்ளவும், பால், குடிநீர், மெழுகுபர்த்தி, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. மற்றும் தாழ்வான இடங்களில் வாழும் முதியோர்கள், கர்ப்பிணிகள் பாதுகாப்பான இடத்திற்கு முன்கூட்டியே செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கொடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் கனமழை வெளுத்து வாங்கியது. வேதாரண்யம் 19 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 13 சென்டிமீட்டரும், பாம்பானில் 10 சென்டிமீட்டரும், ராமேஸ்வரம், சிவகாசி, இளையங்குடி பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், நெல்லிக்குப்பம், பண்ருட்டி என அனைத்து இடங்களிலும் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் புயல் மற்றும் கனமழை பெய்யும் என்பதால் மழை காற்றுக்கு முன் தேவையான அளவிற்கு தண்ணீர் தொட்டியை நிரப்பி வைக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்வது மிகவும் சிறந்தது. சற்று முன் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இலங்கை முல்லைத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள புயலானது நாகையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. புயல் நாகை, தஞ்சை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 70 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.